அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நான் மீட் பண்ணக்கூடிய நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வியூ வந்து என்னென்னா, மார்க்கெட் வில் see a நியூ ஹை in the end. இப்போ இந்த ரீசன்ட் ஃபாலில் வந்து எது அதிகமாக விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் தான் விழுந்தது. லார்ஜ் கேப் ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் விழுந்தது. டேட்டா பார்த்தோம் அப்படின்னதுன்னா, என்னை பொறுத்தவரையும் ஒரு ஐடி, ஒரு பேங்கிங், கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 3 வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா, யூ ஆர் கீப் பையிங், ரொம்ப லோ லெவல்லையே நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் எஸ்ஐபியை பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 5 இயர்ஸ் குறைஞ்சு எஸ்ஐபிக்கு வராதிங்க. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிசினஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பினால மார்க்கெட்டில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த 6லேருந்து ஒரு 12 மாதத்துக்கு வந்து ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்க போகுது? இப்போ ட்ரம்ப்புடைய டேரிஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் ஜனவரி மாதம் வந்தார், பதவியேற்றாரு. உடனேயே வந்து இந்த டேரிஃப் அதாச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டேரிஃபில் வந்து நிறைய பயங்கரமான டேரிஃப் பர்சன்டேஜ்லாம் இருந்தது. உடனே என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு வந்து அதை நாங்கள் பாஸ் பண்ணுறோம், ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ இந்த டேரிஃப் போட்ட உடனே பார்த்தோன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சிது. அப்புறம் அந்த பாஸ் கொடுத்தாங்க. 3 மந்த்ஸ் பாஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆரம்பிச்சிச்சு. இப்போ திருப்பி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா, திருப்பி நாங்கள் டேரிஃப் போடுறோம் 25% ப்ளஸ் இன்னொரு 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாளாக மார்க்கெட் இறங்கினது. நேற்று ஏறினது, மண்டே ஏறினது, இன்றைக்கி டியூஸ்டே மார்க்கெட் ஏறி இருக்குது. ஸோ அந்த 3 நாளில் என்ன லாஸ் பண்ணணுமோ அதில் அட்மோஸ்ட் 75-80% கவர் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, அந்த மார்க்கெட் வந்து இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் இந்த கிளாரிட்டி இல்லாமல். ஸோ இந்த டேரிஃப்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்க முடியாது. அது வந்து இட் கம்ஸ் டு ஹால்ட் சம்டைம், மேபி மந்த் ஆர் 2 அது வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ஏப்ரல் டு ஜூன் வந்து ரிசல்ட்ஸ்லாம் ஓகே தான் இருந்தது, பெருசாக கிரேட்டாக இல்லை. இந்த இது வந்து பார்த்தோன்னா செப்டம்பர் முடிஞ்ச உடனே, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அது முடிஞ்ச உடனே அக்டோபர்லேருந்து இந்த காலாண்டுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வந்துடும். அதில் நாங்கள் கேள்விப்பட்ட வரையும் பார்த்தோன்னா போன குவார்ட்டரை விட இந்த தடவை பெட்டராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா, நம்ம வந்து ஸ்டாண்ட் அலோனாக பார்க்கக்கூடாது. போன குவார்ட்டரில் எப்படி இருந்தது, அதை விட நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோமா இல்லை இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருக்கோமா, அதுதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருடைய வியூ வந்து பார்த்தோன்னா இந்த குவார்ட்டர் வில் பி அ பெட்டர் கம்பேர்ட் டு த லாஸ்ட் குவார்ட்டர் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஓவராலாக வந்து இந்த வாலட்டிலிட்டிங்கிறது, பிகாஸ் இந்த அன்சர்டன்லாம் இருக்கிறதுனால இந்த வாலட்டிலிட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ப்ராபப்ளி ஒரு செப்டம்பர், அக்டோபர் வரையும் வந்துட்டு நவம்பர், டிசம்பரில் வந்து திருப்பி மார்க்கெட் ஸ்டார்டட் இதுங்கிறது. நான் மீட் பண்ணக்கூடிய நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வியூ வந்து என்னென்னா, மார்க்கெட் வில் see a நியூ ஹை in the end அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக் டுடே கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் வந்து ஒரு 6% வரையும் கீழே விழுந்திருக்கு. மிட் கேப் வந்து ஒரு 7.5-8 இருக்குது. ஸ்மால் கேப் வந்து ஒரு 9% இருக்குது. இதுதான் வந்து 1 இயருக்கான ஃபால். ஓகேயா? ஸோ இந்த 8-9% வந்து திருப்பி நியூ ஹை அப்படிங்கிறத இருந்ததுன்னா இந்த நெக்ஸ்ட்டு 4 மந்த்ஸில் ஒரு 10% மார்க்கெட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து கேரண்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. பேஸ்ட் ஆன் தட் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்குது ஒன்று. இப்போ இந்த ரீசன்ட் ஃபாலில் வந்து எது அதிகமாக விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் தான் விழுந்தது. லார்ஜ் கேப் ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் விழுந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து ஸ்மால் கேப் இஸ் ஆல்சோ ரெக்கவரிங், அதுவும் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. மிட் கேப் ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்து என்னென்னா, இங்கேருந்து நீங்கள் கேட்டிங்க 6 months to 12 months அப்படின்னா இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு 6 monthsக்கு மேபி லார்ஜ் கேப் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் 12 months அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக மிட் அண்ட் ஸ்மால் கேப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
ஓகே சார், இப்போ எந்த செக்டார் சார் அதிகமாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு, எந்த செக்டார்லேருந்து பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம் சார்? இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம எப்போதுமே செக்டாரில் வந்து எது பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு பார்த்தோன்னா ஐடி வந்து பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. ஐடி வந்து பெர்ஃபார்மே பண்ணலை. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு பண்ணலை. டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதாவது ஆட்டோ இந்த இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட் எங்கேயும் கேபிட்டல் குட்ஸ் ஆல்சோ நாட் டூயிங் வெல். ஸோ ஓவராலாக வந்து பேரிங் 1 or 2 தவிர ஃபார்மா வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்கு. ஸோ நிறைய கேட்டகரி ஆஃப் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ வந்து என்னென்னா நம்ம எப்போதுமே என்ன பார்ப்போம், என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கேட்டகரி லாஸ்ட் 1 year 2 years நல்ல ரிட்டர்ன் இல்லையோ அதில் போய் என்ட்ரு ஆகணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த கேட்டகரி லாஸ்ட் 1 yearல அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கோ அதில் தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது என்னென்னா என்னுடைய சஜஷன் வந்து நீங்கள் வந்து இஃப் யூ வாண்டட் டு ப்ளே திமேட்டிக் ஆர் செக்டோரல் மாதிரி ப்ளே பண்ணணும் அப்படின்னதுனா இன்றைக்கி வந்து எது ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஐடி வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. அண்டு ஃபார்மா வந்து லாங்கர் பீரியடில் ஃபார்மா வந்து நாட் சீப்பு, பட் ஃபார்மா வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பேங்கிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிஃப்டி ஆர் சென்செக்ஸில் 40% வந்து ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் தான் இருக்குது. அண்ட் அகெயின் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலாம் லிஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் அது வேறு வந்திருக்கு. என்எஸ்சி வந்து எப்போ லிஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. ஸோ மோர் அண்ட் மோர் கம்பெனிஸ் ஆர் வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட் ரிலேட்டடான கம்பெனிலாம் வேறு வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கான க்ரோத் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, பேஸ்ட் ஆன் த டேட்டா பார்த்தோம் அப்படின்னதுன்னா என்னை பொறுத்தவரையும் ஒரு ஐடி, ஒரு பேங்கிங், கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, இந்த 3 வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த சமயத்தில் வந்து அதிகப்படுத்தாமல் இல்லை ஸ்டெடியாக அப்படியே இருக்கலாமா சார்? சரி, எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஐபி முதல்ல புரிஞ்சுக்கணும். எஸ்ஐபிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க, மாதம் மாதம் சம்பாதிக்கிறாங்க. அவங்கனால ஒரு போர்ஷன் 10%, 15% அந்த மணியை எடுத்து அதை தான் அவங்களால சேவ் பண்ண முடியும். அது வந்து என்னென்னா இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். மாதம் மாதம் நான் வந்து ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா 3,000 ரூபாயோ அல்லது 6,000 ரூபாயோ நான் மாதம் மாதம் சேர்த்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து இட் கிரியேட்ஸ் அ டிசிப்ளின். அது வந்து எஸ்ஐபியில் வந்து எஸ்ஐபி இஸ் மோர் ஆஃப் அ டிசிப்ளின் ஒன்று. ரெண்டாவது என்னென்னா எஸ்ஐபியை பொறுத்தவரையும் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து ஒரு சமயம் மேலே இருக்கும், ஒரு சமயம் கீழே இருக்கும், அல்லது சைட் பேஸில் இருக்கும். ஸோ யூ ஆர் பையிங் அட் அ வேரியஸ் லெவல். வெவ்வேறு லெவலில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிம்பாங்க. ஸோ ஓவரால் வந்து உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய யூனிட்டுக்கான விலை வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா மாட்ரேட் ஆகிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அட்வான்டேஜ். அதனால் எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெதர் ப்ராடக்ட் கொடுப்பாங்க. எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா அதுக்கு நல்ல நாள் அல்லது மார்க்கெட் மேலே இருக்கா கீழே இருக்கான்னு பார்க்க வேண்டாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட் ஹைன்னு வச்சுங்க. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் ஹைனா என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் ஹை. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் கீழே வருது. மார்க்கெட் கீழே வரும்போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மாதம் இப்போ ஹையில் இருக்கிறதுனால லெட் அஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு அந்த என்ஏவி வாங்குறீங்க. இப்போ கீழே வந்த உடனே என்ன ஆகுது, 100 ரூபா வில் பிகம் 95. அப்போ நீங்கள் அதே 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து முன்னாடி ஒரு 10,000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 10,000 டிவைடட் பை 100னா 100 யூனிட் வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி வந்து அந்த 100 95 ஆகிடுச்சு, பிகாஸ் மார்க்கெட் இஸ் டவுன். அப்போ வந்து என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் 100 யூனிட்டு நீங்கள் ஒரு 105 யூனிட் வாங்குவீங்க. திருப்பி கீழே வருது. அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து யூ கீப் பையிங். இன்ஃபேக்ட் என்னென்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, சார் நான் லாஸ்ட் 1 இயராக எஸ்ஐபி போட்டிருக்கேன், 5,000 60,000 போட்டிருக்கேன், 60,000 தான் இருக்குது அல்லது 55,000 தான் இருக்குது, இதுக்கு நான் வந்து ஆர்டிலே போட்டுருந்துருக்கலாம், அல்லது இது வந்து எஸ்ஐபிலாம் சொன்னாங்களே ஒழிய அது வேஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எஸ்ஐபி நீங்கள் வந்து 1 வருஷத்துக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை, நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் வாங்கும்போது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னதுன்னா யூ ஆர் கீப் பையிங். ரொம்ப லோ லெவல்லையே நீங்கள் வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி லோ லெவல்லையே அக்யூமுலேட் பண்ணிவிட்டு, அதாவது என்னென்னா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின அதே விலையே அன்றைக்கி என்ன என்னால் எவ்வளோ சேர்க்க முடிஞ்சுது, என்னால் 5,000 தான் சேர்க்க முடிஞ்சுது. இந்த 2 வருஷத்தில் 24 மாதம் 24 × 5 120 1,20,000 நான் இன்வெஸ்ட் பண்ணுற வரையும் அதே ரேட்டே தான் இருக்குது. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ். அதனால் எஸ்ஐபியை பொறுத்த வரையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 5 இயர்ஸ் குறைஞ்சு எஸ்ஐபிக்கு வராதிங்க.
நம்பர் 1. நம்பர் 2 வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியல் 1 to 3 இயர்ஸில் வந்து ரிட்டர்ன் இல்லைன்னா நீங்கள் வருத்தப்படக்கூடாது. யூ ஹேவ் டு பி ஹாப்பி. பிகாஸ் நீங்கள் வந்து கம்மியான விலையில வாங்குறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆவரேஜாக வாங்கிட்டு அந்த 1,20,000 நாளைக்கு மார்க்கெட் ஏறும்போது என்னென்னா அந்த 1,20,000க்கும் நமக்கு க்ரோத் கிடைச்சிடும். அதனால எஸ்ஐபிங்கிறது ஆல் வெதர் ப்ராடக்ட்டு. அது வந்து எனி டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.